வணக்கமுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பண்ணையில் என்னென்ன காய்கறி செடிகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க. மேட்டுப்பாத்தி அமைச்சு அதில் சின்ன வெங்காயம் ஊனி இருக்கிறோமுங்க. அடுத்து வாய்க்கால் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் பப்பாளி, கத்திரி, மிளகாய், காலிஃப்ளவர் நாற்றுகள் நாற்று பண்ணையிலேருந்து வாங்கியாந்து அதில் நட்டுருக்குறேங்க. அடுத்தது நமக்கு தேவையான நாற்றுக்களை நம்மளே தயார் செய்து நடலான்ட்டு இருக்கிறேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னுங்க. ஸ்வீட் கார்ன் நல்லா வளருதுங்க. கருது 2-3 நாட்களில் கருது அறுவடை செய்யலான்ட்டு இருக்காங்க. கொத்தவரஞ்செடி ஒரு 2 செடி இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 7-8 விதை ஊனி 2 செடி மட்டும்தான் முளைச்சி வந்திருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. மீன் அமிலம் தெளிக்கும் போது அதில் என்னென்னா 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 ml கொடுத்தா போதுமானதுங்களாமா. நான் செடி சீக்கிரம் வளரட்டுன்னு நினச்சி 1 லிட்டர் தண்ணிக்கு 30-40 ml அளவு கொடுத்துட்டேங்க. அது தவறு, அப்படி கொடுக்கக்கூடாதுங்களாமா. அதனால் பார்த்திங்கன்னா செடியில் இருக்கிற தலையெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சுங்க. வளர்ச்சி தடைப்பட்டுருச்சுங்க. இப்போ தான் ஏதோ தெப்பு தேறி கொஞ்சம் அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி இன்றைக்கி பார்க்கும்போது பூ பிஞ்சு அப்படியே 1-2 இருக்குதுங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடிக்கு அதே தவறு செஞ்சிட்டேங்க. அளவுக்கு அதிகமாக உரம் கொடுத்தா இத்தனை பிரச்சனைகள் வந்துருச்சுங்க. இதற்கு மட்டும் இல்லைங்க, வெண்டைக்காய் செடிக்கும் அதே பிரச்சனை தாங்க. இதே மாதிரி வெண்டந்தலையெல்லாம் காஞ்சி இப்போ தான் சரியாகிட்டு வருதுங்க. முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 400 கிராம் அல்லது அரை கிலோ அந்த வரைக்கும் வெண்டைக்காய் இருந்ததுங்க. இப்போ இது நம்ம செஞ்ச தப்புனால பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் 150 கிராம் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிடைக்குதுங்க. இப்போதைக்கு எங்கள் வீட்டு தேவையாக செடி வளர்த்துறோமுங்க. எங்கள் குழந்தைகளுக்கு மருந்தடிக்காத காய் கொடுக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி செடி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. வெண்டஞ்செடி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கிலோ வரைக்கும் காய் நமக்கு கொடுத்துருக்கோங்க. நாங்கள் அதில் புளிக்குழம்பு, பொரியல் இந்த மாதிரி செஞ்சு நாங்கள் அதில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோங்க. அடுத்தது இனி ஆடிப்பட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆடிப்பட்டத்துக்கு மழை பெஞ்சதுக்கப்புறம் பீக்கஞ்செடி, பொடலஞ்செடி எல்லாம் நடவு செய்யலான்ட்டு இருக்கிறேங்க. மழை இல்லாதனால தண்ணி எவ்வளவு விட்டாலும் செடிக்கு பத்த மாட்டேங்குதுங்க. மழை அதிகமாக இருந்ததுன்னா நம்ம செடி கொடிக்கு தண்ணி கம்மியாக விட்டால் போதும். மழை இல்லாதங்காட்டி தண்ணி நம்ம எவ்வளோ விட்டாலும் பத்த மாட்டேங்குதுங்க. பார்த்திங்கன்னா அப்புறம் இஞ்சி ஊனி இருக்கிறேங்க. இஞ்சி அன்றைக்கி வீட்டு செலவுக்காக வாங்கிட்டு வந்ததில் கொஞ்சமாக எடுத்தாந்து ஒரு 4-5 இது சிறுசாக கட் பண்ணி ஊன்னா அது ஒரு 4 இடத்துல முளைச்சிருக்குதுங்க. நீங்கள் அந்த சிறுசாக இருந்தது பார்த்தீங்களா, அதான் இஞ்சிங்க. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெண்டஞ்செடிங்க. இதை நான் சொன்னல அந்த தலையெல்லாம் காஞ்சி வந்துன்னு சொல்கிறது, தலை நல்லா பசுமையாக இருந்ததுங்க. அந்த நான் உரம் கொடுத்து அந்த தப்பு பண்ணதுனால செடியெல்லாம் அப்படியே காய ஆரம்பித்து இப்போ தான் தெப்பு தேறி வந்துக்கிட்டு இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே தெரியும், தலையெல்லாம் அப்படியே வாடின மாதிரி மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்குமுங்க. மிளகா செடி 5-6 செடி முதல்ல ஊன்னுதுங்க. அது அப்படியே 1-2 காய் வருதுங்க. இது பார்த்திங்கன்னா கொய்யா நாற்றுங்க. இந்த சாப்சியிலேருந்து வாங்கி வச்சு திராட்சை, கொய்யா எல்லாம் அதை பற்றின அப்டேட் உங்களுக்கு தனியாக பழமரங்களை பற்றின அப்டேட் தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேங்க. இது பிஸ்தா மரம்னு சொன்னாங்க, அது வாங்கி வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் தெரியும். வெண்டை அடுத்தபடியாக நமக்கு வீட்டுக்கு வேணும்னு சொல்லி இதை பிஸ்தாங்க. அடுத்தபடியாக வீட்டுக்கு வேணும்னு சொல்லி கண்டினியூவாக கிடைக்கணுங்கிறக்காக வெண்டஞ்செடி ஊனி வைக்கிறேங்க. அது சிறுசாக இருக்குது வெண்டஞ்செடி. அந்த பக்கம் கோழிக்கொண்டு அன்றைக்கி ஒரு நாற்று விரல் நடலான்ட்டு ஒரு நாற்று விட்டுருந்து அது ஒன்று மட்டும் முளைச்சிருக்குதுங்க. அது முளைச்சா அதே இடத்துல இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டுங்க. அப்படியே 1-2 பூ இருக்குதுங்க. கீரைகள் நிறையா போட்டதில் அந்த சுக்குட்டி கீரையில் அந்த ஒரு செடி மட்டும்தான் வந்திருக்குதுங்க. கீரைகள் நம்ம இடத்துக்கு சரியாக வரமாட்டேங்குதுங்க. ஏன்னா மாட்டு எரு கம்மியாக தான் கொடுத்துருக்குறோம். தனியாக இந்த இடத்துக்கு மாட்டு எரு ஓரளவுக்கு கொடுத்தா தான் செடி கொடி நல்லா வளருமுங்க. இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இது மழை பெஞ்சுன்னா அடுத்தது பண்ணையும் மாட்டு எரு தான் ஃபுல்லாக கொடுக்கணுங்க.
பீக்கஞ்செடி பார்த்தீங்கன்னா நல்லா தளைஞ்சிருந்ததுங்க. ஆனால் இப்போ திடீர்னுட்டு காயே இல்லாமல் இருந்தது. சரி அதை எடுத்து விட்டுறலான்ட்டு பிடுங்கி விட்டுட்டேங்க. அப்படியே பிடுங்கி விட்டாச்சுங்க. நீ அடுத்தது ஆடிப்பட்டத்தில் அந்த இடத்துல வேறு ஏதாவது பந்தலம் வச்சு செடி நடணுங்க. வெள்ளரி இப்போ நமக்கு அறுவடை தந்துக்கிட்டு இருக்கிற வெள்ளரி செடி தானுங்க. ஓரளவுக்கு நல்ல அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. எவ்வளோ நாளைக்கு கொடுக்க வரைக்கும் நம்ம காய் பறிச்சுக்கலாங்க. நன்றிங்க, வணக்கம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.